ஹே guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்ம எல்லாராலையுமே மந்த்லி ஸ்கின் கேருக்கோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கோ எல்லாராலையுமே நம்ம அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹோம் ரெமடிஸ் வச்சு ஸ்கின் கேர் நான் இத்தனை வருஷமா நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் 100 to 500 rupeesக்குள்ள இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் வச்சு நான் எப்படி டெய்லி கோட்டு மேக்கப் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே நான் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் நான் பை பண்ணியும் எதுவுமே நான் வாங்கலை. ஸ்கின் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கோ பேக் எதுக்குமே நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கலை. எல்லாமே ஹோம் ரெமடிஸ் வச்சு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டெய்லி கோல்ட் மேக்கப் போட்டுடுறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்கின் கேர் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ போல போயிடலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைப் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் நிறைய பேருக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்னொரு 2 ப்ராடக்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அது ஸ்கின் கேர் பார்ட்டில் சொல்லியிருந்திருக்கேன் வித் ப்ரைஸோட, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் சொல்லாமல் அல்டர்னேட்டாக ஒரு 2-3 ப்ராடக்ட் நான் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருந்திருக்கேன். அது உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே நான் வீடியோட எண்டில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சொல்கிறப்ப நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் லிப் பாம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆலோவேராவோட லிப் பாம். இது இல்லைன்னா நான் வந்து ஹிமாலயோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் டெய்லி போட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த லிப் பாம் ஓகே தான். இது வந்து அரௌண்ட் ஒரு 100 to 200 rupeesக்குள்ள தான் வரும். நான் டெய்லி ஸ்கின் கேர் பண்ணுறப்ப இந்த லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ இந்த லிப் பாம் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தேர்ட் ஸ்டெப் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப், சன்ஸ்க்ரீன். பட் என்கிட்ட இப்போ சன்ஸ்க்ரீன் இல்லை. நான் ரீசெண்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். பட் அது வந்து என் ஃபேஸை ரொம்பவே டல் பண்ணி கொடுத்துருச்சு. ரொம்ப டார்க் ஆயிடுச்சு என் ஸ்கின்னே. பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது டாக்டர் ஷீத்தோட செராமிக் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இது வந்து நான் காலி பண்ணிட்டேன். இந்த சன்ஸ்க்ரீன் அண்ட் இன்னொரு 2 சன்ஸ்க்ரீன் பற்றி ஸ்கின் கேர் பார்ட்டில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றினதே கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நான் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணுறேன். பட் நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டெப் ரெகுலராக நான் மேக்கப் போகிறதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்ப மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதில் அஃபோர்டபுளான கன்சீலர் பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ப்ரோ கன்சீலர் பேலட், இன்னொன்று இன்சைட் கன்சீலர்லேருந்து ஹெச்டி கன்சீலர் பேலட். நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். இது வந்து நான் கன்சீலராகவும் இல்லாமல் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாகவும் நான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கிறதுனால நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட போட்டுட்டேன். ஸோ இன்சைட் காஸ்மெட்டிக்லேருந்து ப்ரோ கன்சீலர் பேலட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 200லேருந்து ஒரு 250க்குள்ள தான் இருக்கும். அண்ட் இந்த ஹெச்டியோட கன்சீலர் பேலட் வந்து உங்களுக்கு 300லேருந்து 450க்குள்ள தான் இருக்கும். அண்ட் இதில் கொடுத்துருக்குற இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை ஹை பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஷேடில் இருக்கிற அந்த ஷேடே நீங்கள் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு என் ஷேடில் இருக்கிறது இது, இல்லைன்னா எனக்கு இது செட் ஆகும். ஃபவுண்டேஷன் போட போகிறேன் அப்படின்னா ஒரு லைட்டர் ஷேடும் ஒரு மீடியம் ஷேடும் நான் மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷனாக நான் அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இது எல்லாமே நான் ஃபிங்கர்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். எதுக்குமே ப்ரஷ் எல்லாம் நீடே இல்லை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக தனியாலாம் தெரியாது. நீங்கள் காம்பேக்டெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மேக்கப் போட்ட மாதிரி உங்களுக்கும் அந்த ஹெவியான ஃபீல் இருக்காது, பார்க்குறவங்களுக்கும் நேச்சுரலாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த வீடியோக்காக தான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். பட் நான் ரெகுலராக போகிறப்ப கன்சீலர் ஸ்கிப் பண்ணிடுவேன். வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு நான் அடுத்த ஸ்டெப் போயிடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது.
ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப ஹெவியாக தெரியுது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஹெவியாக தெரியுதுன்னா நீங்கள் அங்கே மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டாலே ஓகேவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக. ஓகே, இப்போ கன்சீலர் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எப்போவுமே ஒரு காம்பேக்ட் வச்சு நீங்கள் செட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒரு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால நீங்கள் வெயிலெல்லாம் போகிறப்ப கண்டிப்பாக மெல்ட் ஆகிரும். ஸோ எப்போவுமே நீங்கள் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எப்போவுமே காம்பேக்ட் வச்சு செட் பண்ணி ஆகணும். ஸோ காம்பேக்டில் இப்போ நான் 2 சொல்ல போகிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டார்ட் ஆகுது, 300 முடிஞ்சிடும். அண்ட் ரெண்டுமே ஆல் ஸ்கின் டைப்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டுமே ஆயில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காம்பேக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கனடா. இது வந்து நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு லுக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸஸ் கனடா போய்க்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மேப்லைன் நியூயார்க். இது வந்து ஒரு ஆயில் கண்ட்ரோல் ஆல்ரெடி சொல்லி வந்திருப்பேன். ஸோ மேப்லைன் நியூயார்க் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது மேக்கோடது. இது கொஞ்சம் ரெண்டுத்தையுமே விட கொஞ்சம் காஸ்ட்லி. நான் இது வந்து மேக்கப் கிளாஸ்லாம் போனதுனால பிரைடுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் மேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் ஃபில்லிங் தான். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில்லிங் உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும்னு தெரியணும்னா நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஐப்ரோஸ் ஃபில்லிங்க்குமே தனி பேலட் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா அது வாங்க வேணாம். பிகாஸ் நீங்கள் ஒரு ஐஷேடோ பேலட் பிளாக் இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ஓகே தான். ரெண்டுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அந்த ஒரு பேலட் ஓகே தான். உங்களுக்கு ஐஷேடோஸ் வந்த மாதிரியும் இருக்கும், ஐப்ரோஸ்க்கான அந்த ஷேட் வந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிளாக் இருக்கிற ஷேட்ல இருக்க ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கிட்டீங்கன்னாலே பெஸ்ட். நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃபில்லிங் வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஐஷேடோ பேலட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்து வாங்கணும்னா வாங்கிக்குவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஐப்ரோஸ் இந்த பர்ஃபெக்டான ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியான ஒரு ட்ரிக் ஒன்று அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஷேடோ போயிடலாம். இந்த ஐஷேடோ பேலட் நான் வந்து ஆஃப்லைனில் வாங்கினேன், நான் ஆன்லைனில் வாங்கலை. சப்போஸ் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது இருந்தாலும் நான் அதோட லிங்க்கும் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபுல்லாகவே நியூட் கலர்ஸாக இருக்கும். நீங்கள் ஐஷேடோ பேலட் வாங்குறப்ப நியூட் கலர்ஸில் இருக்க அந்த பேலட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கும் இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் போகிறப்ப உங்கள் ஷேடில் இருக்க ஐஷேடோ கலரே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மைல்டாக உங்களுக்கு வெளியே தெரிஞ்சாலும் போகும். அது இந்த ஐஷேடோவும் எனக்கு வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த காலேஜ் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வியர் பண்ணிட்டு போகலாம். இன்டர்நெட் ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. மைல்டாக ஒரு ஷேட் மட்டும் ஐஸில் தெரியுற மாதிரி இருக்கும். அண்ட் மஸ்காராஸ் நீங்கள் காஜல் லைனர் இது எல்லாமே போட்டிங்கன்னா அதுவுமே இது ஹைட் ஆகும், பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். தென் ஐலைனருமே வந்து லாக்மியோடது தான். ஸோ இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 rupeesக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்சைட்டோட ஐலைனர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 rupeesலேருந்து 150 rupeesக்குள்ளே தான் இருக்கும். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் ஐலைனர் போட ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே இந்த இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எப்போவுமே மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவுட்டர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஐலைனர் 2 சைடுமே நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல். நான் வந்து காஜல் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் காஜல் போட்டேன்னா எனக்கு பிளாக் சர்க்கிள்ஸ் வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் ரொம்ப ரேராக தான் காஜல் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு காஜல் நான் இப்போயுமே நான் போடலை, பிகாஸ் நான் வீடியோஸ்க்காக எடுக்கிறேன். ஸோ நான் திரும்பவும் நான் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் காஜல் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கிறது பெஸ்ட்டான பிராண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா. இது வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் போட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு 100 to 150 rupeesக்குள்ள தான் வரும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நைகா காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு காஜல். சேம் இதுவுமே 100ல இருந்து 150 ருபீஸ்க்குள்ள தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் போட்டு ஸ்மஜ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இப்போ ஐஷேடோ பேலட்ல இருக்க அந்த பிளாக் கலர் ஷேட் வச்சு அந்த காஜலுக்கு மேலே அந்த பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது மஸ்காரா. நான் சம்டைம்ஸ் ஐலைனர் கூட போட மாட்டேன். ஐலைனர் காஜல் ரெண்டுமே நான் போடாமல் வெறும் மஸ்காரா மட்டுமே நான் போட்டு கூட போவேன். ஸோ அதில் பெஸ்ட்டான பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன். நீங்கள் ரெகுலராக போடுறீங்க அப்படின்னா ப்ளூ ஹெவன் ஓகே. இதுவுமே 90ல இருந்து ஒரு 150 ருபீஸ்க்குள்ள தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேப்லைன்ல இருந்து நியூயார்க்ல இருந்து ஹைப்பர் கேர்ள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. இதுவுமே உங்களுக்கு வால்யூம் அதிகமாக தரும் அண்ட் நிறைய வாட்டர் ப்ரூஃபும் கூட. ரொம்ப நேரம் ஸ்ட்ரே இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகும். அண்ட் இது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நீங்கள் இதுவுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எது போகிறீங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ரெகுலராக போடுறீங்கன்னா அந்த ப்ளூ ஹெவனில் இருக்கிற அந்த மஸ்காராவே ஓகே. அண்ட் மேப்லைன் நியூயார்க் இந்த ஹைப்பர் கேர்ள் வந்து 300ல இருந்து 400 ருபீஸ்க்குள்ளே வரும். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து மார்ஸ்ல இருந்துமே 200ல இருந்து 300. மேப்லைன் நியூயார்க் மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வேறு ஏதாவது அக்கேஷன்ஸ் போறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ப்ளூ ஹெவனும் மார்ஸும் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ளஷ் தான் உங்களோட அந்த லுக்கே பர்ஃபெக்டாக காட்டும். நீங்கள் எதுவுமே போடாமல் வெறும் ப்ளஷ் மட்டும் போட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான உங்களுக்கு லிப் அண்ட் சீக் டெண்டிங், லிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சீக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்சைட்டோட பிராண்ட்ல இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 200 ருபீஸ்க்குள்ள தான் வரும். இது நீங்கள் லிப் அண்ட் சீக்குக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது இந்த சுகரோட நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சேம் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இதில் உங்களுக்கு வந்து ப்ளஷ், கான்டோர், ஹைலைட்டர் 3மே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஷ் மட்டும் வேணும்னா இன்சைட்டில் இருக்கிற அந்த லிப் அண்ட் சிக் டிண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ப்ளஷ், ஹைலைட்டர், கான்டோர் 3மே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேலட் வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 700ல இருந்து 800 வரைக்கும் வரும். உங்களுக்கு கான்டோர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ளஷ் மட்டும் வேணும்னாலும் ப்ளஷ் தனியாக வாங்கிக்கோங்க, ஹைலைட்டர் தனியாக வாங்கிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த சுகர் பேலட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இயர்ஸுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 700, 800 உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளஷ் அந்த 1 பேலட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக். நான் மோஸ்ட்லி லிப் லைனர் நான் போட மாட்டேன். இது வரைக்கும் நான் வாங்கி வச்சதும் இல்லை. லிப் லைனர் போடாமல் தான் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்லையுமே பெஸ்ட்டு நான் எது சொல்லுவேன்னா இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கி வச்சுக்கிறது தான். அப்படி நான் சொல்லியிருந்திருப்பேன். இதுவுமே ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு மேட்டான லிப்ஸ்டிக் பேலட். இது வந்து உங்களுக்கு டார்க்கர் ஷேட்லேருந்து லைட்டர் ஷேட் வரைக்குமே இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350ல இருந்து 400க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதுவுமே நீங்கள் 1 to 2 years 3 years வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் சிங்கிளாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இது ஃபேஸஸ் கனடால இருந்து இது வந்து ஒரு டார்க்கர் ஷேட் தான். இந்த மாதிரி நீங்கள் சிங்கிளாக வாங்கி வச்சுக்கோங்க. இதுவே ஒரு மேட்டான ஸ்டிக் தான். உங்களுக்கு என்ன ஷேடு வேணுமோ அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு 300ல இருந்து 400 வரைக்கும் வரும். ஸோ இந்த ஒரு ஷேடு மட்டும் உங்களுக்கு 300 to 400 வருது. பட் அந்த பேலட் பார்த்தீங்கன்னா 350ல இருந்து 400 தான். என்ன கேட்டிங்கன்னா அந்த பேலட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு பேலட் வாங்கி வச்சுக்கிறது. உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு நான் வெளியே பக்கத்தில் தான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இந்த ஷேடில் நான் போயிடுவேன். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது வந்து ஒரு ஹெவியான லுக்கோ ஒரு மேக்கப் ரொம்ப நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. பட் பார்க்குறப்ப நம்ம ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹேர் டூ அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் போயிடலாம். ஓகே. நான் வந்து இப்போது அதுக்கான ஆக்சசரிஸ் அண்ட் காஸ்டியூமும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் போயிடலாம்.
ஸோ ஓகே, ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக என் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா இருந்தால் நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் ஒன்று அப்டேட் பண்ணுவேன். ஸ்கின் கேர் பண்ணது ஒரு 30 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் பண்ணுறது தான். பட் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3 to 4 days ஒன்று மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது நான் வீடியோஸில் காமிக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன். வெறும் ஹாட் வாட்டரில் லைட்டாக டர்மரிக் பவுடர் மட்டும் போட்டு ஸ்ட்ரீமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் எதனால் ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு இந்த சைடில் மட்டும் எனக்கு ஹீப்பம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ரிசல்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. எனக்கு இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எனக்கு அந்த டேண்ட்ரஃப்னால இருந்த அந்த குட்டி குட்டி பிம்பிள்ஸ் அது எல்லாமே மொத்தமாக எனக்கு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போதைக்கு 1 time தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஈவினிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப டஸ்ட்டில் நல்லா போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்க. ஸ்டீமிங் பண்ணுங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. வெறும் ஹாட் வாட்டரில் ஸ்டீம் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, நேச்சுரலான ஆலோவேரா. உங்களுக்கு இந்த ஃபிங்கர் சைஸில் இருக்க அந்த ஒரு சின்ன ஒரு பீஸே போதும். ரொம்பலாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே நீங்கள் 2 times யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 time யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேருக்கு கோல்டெல்லாம் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கோல்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க ஜெல்லை நீங்கள் ரொம்ப லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். நிறைய ஜெல் எடுத்து நீங்கள் 2 layer 3 லேயராக வர அளவுக்கு போடணும் அவசியமே இல்லை. லைட்டாக உங்கள் ஸ்கின்னில் அது பட்டுச்சுனாலே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. நான் வேறு ஏதாவது இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது இருக்கான்னு பார்த்து நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ ஓகே, ஆலோவேரா வந்து நான் ஒரு 1 to 1.5 hours மட்டும் தான் வச்சுருப்பேன். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் நம்ம அங்கே எங்கேன்னு போவோம், டஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே உங்களுக்கு புதுசாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும், வேறு ஏதாவது பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 1 to 1.5 hours மட்டும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சன்லைட்டில் எதுவும் போகாமல் கொஞ்சம் நேரம் டஸ்ட் எதுவும் படாமல் இருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் சோப் ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வீக்லி ஃபேஸ் பேக் ஆர் டெய்லி ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபேஸ் பேக்குக்கும் உங்களுக்கு நான் தனியாக என்னென்ன திங்ஸ் வச்சு எதுக்கு இந்த ஃபேஸ் பேக் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ நான் இன்னொரு வீடியோ கூட நான் கிரியேட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் என்னால் போட முடியாது, வீடியோ இன்னும் லென்த் ஆகிரும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஒரு 150 to 300 400 ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான். ஆல்ரெடி நான் மேக்கப் சேனல் சொல்லியிருந்திருப்பேன் பாண்ட்ஸ்ன்னு. சில பேருக்கு பாண்ட்ஸ் செட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு 2 மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். இதில் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது பாண்ட்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது டாக்டர் ஷீத்தோட மாய்ஸ்சரைசர் தான். இது எல்லாருக்குமே சூப்பராக செட் ஆகும். எனக்குலாம் அவ்வளோ செம்ம ரிசல்ட் கொடுத்தது. இப்போ என்னால் வாங்க முடியலேன்னு தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீ. இதுவுமே சூப்பராக இருக்கும், ஒரு டியூவியான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் இது யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் நான் இதோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது 3ஓட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 350 400 முடிஞ்சிடும். அண்ட் முக்கியமாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 monthலேருந்து 2 months வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும். அண்ட் முக்கியமாக அந்த டாக்டர் ஷீத்தோட அந்த சன்ஸ்க்ரீனோ மாய்ஸ்சரைசரோ அது வந்து காலியாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ கட் பண்ணி பார்க்குறப்ப ஒன்றும் அவ்வளோ இருந்துச்சு. இருக்கான்னு பார்க்கலாமேன்னு கட் பண்ணி ஜஸ்ட்டு நான் சும்மா தான் பார்த்தேன். ஸோ காலியாகிடுச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அதை கட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதுலேயே உங்களுக்கு 1 week 1.5 weeks வரைக்கும் வர்ற மாதிரியான ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் அஃபோர்ட் பண்ண வேணாம். 1.5 month 2 months வரைக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போகிறப்ப மட்டும் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கப்ப சும்மா இவ்வளோ நீங்கள் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு months வரும். முக்கியமானது சன்ஸ்க்ரீன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நான் செட் ஆகிற மாதிரி தான் சொல்கிறேன். முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னுக்கு, அதுவும் இந்த சம்மர் டைமில் எனக்குமே ஆயிலி ஸ்கின் ஆகும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த முக்கியமான சன்ஸ்க்ரீன். பட் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். சேம் டாக்டர் ஷீத்தோடது. அதுதான் நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் என்ன பார்த்து வாங்கணும், டாக்டர் ஷீத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன பார்த்து வாங்கணும்னா
ஹல்டி அண்ட் சம்திங் என்னமோ போட்டிருப்பாங்க. அதில் ஹல்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் பார்த்து வாங்குங்க. அண்ட் செராமிக் அண்ட் விட்டமின் சி, இதில் வந்து நிறைய நேம்ஸ் போட்டிருப்பாங்க. அது வாங்காதீங்க. பட் அதுவுமே டாக்டர் ஷீத்தோட தான். பட் நான் யூஸ் பண்ணது செராமைட் அண்ட் விட்டமின் சி. இது மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் செகண்ட் சேம் டாட் அண்ட் கீ. இதுவுமே ஒரு நல்ல பிராண்டு தான். நல்ல ஒரு டியூ ஃபினிஷ் கொடுக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது போட்டிங்கன்னா நீங்கள் வேறு மேக்கப்பே நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் காஜல் லைனர் லிப்ஸ்டிக் போட்டு போனாலே போதும். இந்த ப்ளஷ் இது கூட உங்களுக்கு தேவையில்ல. அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் பார்க்குறப்பவே. அண்ட் சூப்பராக உங்களுக்கு டேன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின் அவ்வளோ ஈவன் பண்ணி கொடுத்துரும். ஸோ எப்போ கேட்டாலுமே நான் அந்த டாக்டர் ஷீத் அண்ட் டாட் அண்ட் கீ தான் நான் சொல்லுவேன். டாட் அண்ட் கீயை டாக்டர் ஷீத்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே டாக்டர் ஷீத் தான். ஸோ இது வாங்கிட்டீங்க. டாக்டர் ஷீத் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் டாக்டர் ஷீத் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ட். இதுவுமே வந்து சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி, 321. நான் டீகன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு இது வந்து ஸ்கின்னை ரொம்ப டார்க் பண்ணி கொடுத்துருச்சு. பிம்பிள்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் செராமைட் அண்ட் விட்டமின் சி டாக்டர் ஷீத்தோடு வாங்கினேன். அண்ட் டீகன்ஸ்ட்ரக்டோட அமௌண்ட் 321, கம்மியாக தான் வரும். டாக்டர் ஷீத் அவங்களோட பார்த்தீங்கன்னா சேம் 350 ஒரு 450 தான் இருக்குது. டீகன்ஸ்ட்ரக்ட் அதோட கம்மியாக இருக்கும். பட் டாக்டர் ஷீத் அந்த செராமைட் ப்ளஸ் விட்டமின் சியா டீகன்ஸ்ட்ரக்டான்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஷீத்தோட செராமைட் அண்ட் விட்டமின் சி தான் பெஸ்ட்டு. ஸோ ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அண்ட் ஆலோவேரா ஜெல் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கின் ஈவனாகவும் இருக்கும், க்ளோயிங்காகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபேஸ் பேக் அண்ட் அண்டர் ஐ டார்க்னஸ் இதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சில பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லிட்டு என்னால் நான் சீக்கிரமாக நான் வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அண்ட் ஹேர் கேருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் வர்ற மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன். ஃபேஸ் ஸ்க்ரப், அண்டர் ஐக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா இல்லைனா ஹோம் ரெமடிஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி நான் மோஸ்ட்லி எல்லாமே ஹோம் ரெமடிஸ் வச்சே போகலான் இருக்கேன். பிகாஸ் எல்லாராலையுமே மந்த்லி எல்லாத்துக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது. மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இதை நம்ம அஃபோர்ட் பண்ணி தான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம வீட்டில் இதை எதுவுமே பண்ண முடியாது. மற்றபடி ஃபேஸ் பேக், ஃபேஸ் ஸ்க்ரப், இந்த அண்டர் ஐ க்ரீம் இது எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் லிப்ஸுக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸ் நான் வந்து போடுறேன். சப்போர்ட் வந்து கொடுங்க. நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோஸ்க்கு இனிமேட்டு நான் போகிற வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுக்கும் இந்த ஹோம் ரெமடிஸ் வச்சு ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.